ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 1.6 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரெண்டு சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கியூ சார்ஜ், அனதர் ஒன் இஸ் மைனஸ் கியூ சார்ஜ். ரெண்டு சார்ஜஸும் XY பிளேனில் சென்டர் பாயிண்டில் இருக்குது. எக்ஸில் Pன்ற பாயிண்ட்டும் ஒய்யில் Qன்ற பாயிண்ட்டும் இருக்குது. உங்களுக்கு தெரியும் பாயிண்ட் சார்ஜ்ன்றது ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை தான் இண்டிகேட் பண்ணுது. இருந்து Pன்ற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. சென்டர் பாயிண்ட்லேருந்து Qன்ற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே மாதிரி மைனஸ் கியூ சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்டில் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் Pன்ற பாயிண்ட் 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒய் எக்ஸ் ஆக்சிஸில் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் Qன்ற பாயிண்ட் 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கியூ சார்ஜஸோட வேல்யூ ப்ளஸ் கியூ சார்ஜ் மைனஸ் கியூ சார்ஜோட வேல்யூவை நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தென் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் கியூ சார்ஜோட வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கியூ வந்து 1 × 10⁻⁶ இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இபி அதாவது பி டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இருக்கனால 2 ஸ்கொயர் பண்ணால் 4 கிடச்சிடும். ஸோ இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 2.25 × 10⁻³ நியூட்டன் கூலும் -1 வருது. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் கியூ சார்ஜ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ப்ளஸ் கியூ சார்ஜிலேருந்து கியூ அப்படின்றது ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ இந்த கியூ பாயிண்ட்டை வந்து நம்ம மாடுலஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ ஒய் ஆக்சிஸில் இருக்கனால ஸோ அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 0.56 × 10⁻³ நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் கிடைக்குது. ஸோ ஒய் டைரக்ஷனில் இருக்கனால ஜே கேப்பை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த மைனஸ் கியூ சார்ஜோட சார்ஜ் வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு -2 மைக்ரோ கூலுமாக இருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது பி பாயிண்ட் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. தென் பார்த்திங்கன்னா கியூ பாயிண்ட் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 6 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு பி பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா -4.5 × 10⁻³ ஐ கேப் என்சி இன்வர்ஸ் அப்படின்றது கிடைக்கும். இக்யூவில் பார்த்திங்கன்னா 0.5 × 10⁻³ ஐ கேப் என்சி -1 அப்படின்றது கிடைக்கும். தென் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஸ் கியூ சார்ஜ் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மைனஸ் கியூ சார்ஜ் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்குது. ஸோ அதை தான் அந்த டயக்ராம் உங்களுக்கு